ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிட்டி யூனியன் பேங்க்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஜாப் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 1000 பிளஸ் வேகன்ஸியோட குடுத்துருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட்டிங் சேலரி உங்களுக்கு 30,000க்கு மேல தான் வந்து இருக்கும். உங்க சொந்த ஊர்லயே தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது. அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. இப்ப இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ சிட்டி யூனியன் பேங்க்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இதுக்கான ஹெட் ஆஃபீஸ பொறுத்தவரைக்கும் கும்பகோணம்ல தான் இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், அதுக்கப்புறம் சீஃப் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்குலாம் போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்க எப்படி வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, கீழ நீங்க வந்தீங்கன்னா, இங்கேயே வந்து பாருங்க கிளிக் ஹியர் டூ அப்ளைன்னு சொல்லி இங்க எடுத்து குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த லிங்க்க வந்து நீங்க கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு டைரக்ட்டா வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜ்க்கே வந்து உங்களுக்கு டைரக்ட்டா வந்து ரீடைரக்ட் ஆயிரும். இதிலேயே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டெப்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீடெயில்ஸ்ல இருந்து உங்களோட எஜுகேஷன் டீடெயில்ஸ், லொகேஷன், டெஸ்டினேஷன் இந்த மாரி எல்லாமே குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து ஒன் பை ஒன்னா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க ரெஃபரன்ஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ்ங்கிறது வந்து பார்த்தோன்னா, யாராவது ஒரு 2 ரெஃபரன்ஸ் வந்து நீங்க வந்து இதில வந்து குடுக்குற மாரி இருக்கும். அவங்களோட டீடெயில்ஸ் எல்லாம் நீங்க வந்து கான்டாக்ட் டீடெயில்ஸ்ல இருந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து குடுப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா, அந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா, சிட்டி யூனியன் பேங்க்ல இருக்கிறவங்கள தான் வந்து குடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ யார் வேணாலும் நீங்க வந்து குடுக்கலாம். 2 ரெஃபரன்ஸ் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நெக்ஸ்ட் குடுத்து நீங்க வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். இதான் வந்து அப்ளிகேஷனோட ப்ராசஸ். இத கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம். ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ்க்கு வந்து நாங்க கூப்பிடுவோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல தெளிவா குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் வந்து எல்லாருமே வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா வந்து பார்த்தோன்னா, ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா, நாங்க வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா, இந்த இடத்துல வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ அத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நீங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஃப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 22, மேக்ஸிமம் வந்து பாருங்க 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிகிரிய வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து 60% நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டன்ஸோ, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ நீங்க வந்து ரெகுலர்ல வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அதே மாரி ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தா, ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்டிங் வந்து பாருங்க அசிஸ்டன்ட் மேனேஜர்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அப்படி இல்லன்னா கிராஜுவேட்ல வந்து பாருங்க பிரெஃபரன்ஸா குடுத்துருக்காங்க பாருங்க. ஜேஏஐஐபி இல்லனா சிஐஐபி நீங்க வந்து பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 24, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பேங்கிங் செக்டார்ல வந்து பார்த்தோன்னா, கிளர்க் கேட்டகரில வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதுவுமே இதில பார்த்துக்கோங்க. அதே மாரி சேலரி வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து உங்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா, இனிஷியலா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு 30,000 கிட்டக்க வந்து தருவாங்க. அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு 40,000க்கு மேல சேலரியே வந்து இருக்கும். ஸோ அடுத்து பிரான்ச் மேனேஜர் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இதுக்குமே வந்து பார்த்தோன்னா, நீங்க போஸ்ட் கிராஜுவேட் இல்லனா கிராஜுவேட் டிகிரில வந்து பிரெஃபரன்ஸா நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 25, மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, ரிலேஷன்ஷிப் மேனேஜர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா, ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். நீங்க வந்து எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா, ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ வந்து இருக்கும். மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ். அத வந்து நீங்க பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.